ஹலோ வியூவர்ஸ், நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது விரு ரிவ்யூ. நான் தான் உங்கள் விரு. நாம் இன்னைக்குள்ள பார்க்க போகிறது த மேட்னஸ்னு 2024 ரிலீஸ் ஆன ஒரு நெட்ஃப்ளிக்ஸ் சீரிஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வெளில பார்க்க போகிறோம். இந்த சீரிஸ் வந்து இப்போ தமிழ் டப்பிங்கோட அவைலபிளாக இருக்குது. இது ஒரு லிமிட்டடான சீரியஸ். டோட்டலாக ஒரு 8 எபிசோட் கொண்ட ஒரு கான்ஸ்பிரசி த்ரில்லராக வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்கு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கதை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த சீரியஸில் வர நம்ம ஹீரோ வந்து ஒரு ஃபேமஸான ஒரு நியூஸ் சேனலில் லைவ் நியூஸ் வாசிக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டராக இருந்தவர். ஸோ ரொம்ப லிமிட்டடான ஷோஸ் தான் பண்ணியிருக்காரு. ஆனாலும் இவர் ஒரு செலிபிரிட்டி மாதிரி தான். இவர் ஒரு 2 வாரத்துக்கு தனியாக என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஒரு வில்லால வந்து தங்க வந்திருக்காரு. அந்த இடத்துல ஒரு நெய்பர் இருக்கிறாங்க. ஸோ வந்தோடனே வந்து ஒரு அறிமுகம் கிடைக்குது. 2 பேரும் நல்லா தான் பேசிக்கிறாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு உதவிக்காக அந்த நெய்பரை போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அவர் இறந்து கிடக்கிறாரு. துண்டு துண்டாக வெட்டப்பட்டிருக்காரு. யார் இப்படி பண்ணாங்க அப்படிங்கிற அதிர்ச்சியில் இருக்கக்கூடிய ஹீரோவுக்கு அடுத்த செகண்டே அதை பண்ணவங்க வந்து இவங்களை நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அங்கேருந்து தப்பிச்சு எப்படியோ போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி எனக்கு இப்படி ஆச்சு, என் பக்கத்தில் இருந்த நெய்பருக்கு இந்த மாதிரி யாரோ ஒன்று பண்ணியிருக்காங்கன்னு. அவர் போலீஸோடு வந்து பார்த்தா அங்கே யாருமே இல்லை, அப்படி ஒரு டெட் பாடியும் இல்லை. போலீஸும் ப்ராப்பரான ஒரு எவிடன்ஸ் எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிறதுனால அவங்களும் பெருசாக கண்டுக்கிறாமல் உங்களுக்கு இது எதுவும் சம்மந்தம் இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கேருந்து போயிடுறாங்க. ஆனால் கேஸு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ஹீரோ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ஆரம்பிக்குது. இவர் தான் பண்ணியிருப்பாரோன்னு. ஏன்னா இறந்து போனவர் வந்து ஒரு சமூகத்தை சேர்ந்தவர். அதில் இந்த வெளிநாட்டில் உள்ளவங்கள்லாம் வந்து மொத்தமாகவே 2 கேட்டகரியில் அடங்கிடுவாங்க. ஒன்று ஒயிட் மேன், இன்னொன்று பிளாக் மேன்னு. ஸோ இதில் இறந்து போனவர் வந்து ஒயிட் மேன் அப்படிங்கிற அவங்களோட ஒரு லீடராக இருந்திருக்காரு. இதில் நம்ம ஹீரோ வேற ஒரு பிளாக் மேன். ஸோ அவர் தான் வந்து கொலை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கேஸ் இவர் பக்கம் திரும்ப அதுலேருந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடணும், நம்ம பண்ணலை அப்படின்னு சொல்லி நிரூபிக்கணும். ஏன்னா எல்லாருமே இவர் மேலே வந்து ஃப்ரேம் பண்ணுறாங்க. அது யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாரு. ஸோ இந்த ஒரு மேட்ரை வச்சு ஒரு 8 எபிசோடு வந்து பிளான் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த சீரியஸ் எடுத்திருக்காங்க. ரொம்ப ஸ்லோபானாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே நகருது. ஆக்சுவலி இந்த சீரியஸில் அங்கங்கே டென்ஷன் பில்டிங்கை உண்டாக்குனாலும் ஸோ டோட்டலாக பார்க்கும்போது பயங்கரமாக ட்ராக் ஆகுது. ஸ்டோரியை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல கான்ஸ்பிரசி த்ரில்லருக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாமே கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இவங்க வந்து 8 எபிசோடு வந்து பிளான் பண்ணியிருக்காங்களா, அந்த 8 எபிசோடு வரைக்கும் இழுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எப்படிலாம் இழுக்கலாமோ அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாக இந்த சீரியஸ் நல்ல சவுண்டான ஒரு சீரியஸ். சினிமோட்டோகிராஃபிக் அதுலேயும் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் நிறைய இடங்களில் நல்லா இம்ப்ரெசிவாக போட்டு கொடுத்துருந்தாங்க. பர்ஃபார்மன்ஸில் ஹீரோவாக நடித்தவர் அடாப்டான ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ். அந்த பதட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உள்வாங்கி நிறைய இடங்களில் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஹீரோவை தாண்டி ஹீரோவோட ஒய்ஃபு, ஹீரோவோட பையன், ஹீரோவோட பொண்ணுன்னு சொல்லி இவங்களும் வரக்கூடிய கதாபாத்திரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கையாண்டிருக்காங்க. அவங்களும் ஒரு நல்ல இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. ஓவராலாகவே ஒரு டீசன்ட் வாட்சபிளான ஒரு கிரைம் த்ரில்லர் சீரியஸ். அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு 4 எபிசோடை கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய அந்த 4 எபிசோட் நல்லா என்கேஜிங்காக போகுது. தமிழ் டப்பிங்கும் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுனால ஒன் டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரே சிட்டிங்கில் பார்க்கக்கூடிய ஒரு சீரியஸாக கண்டிப்பாக இது கிடையாது. ஃபைனலாக த மேட்னஸ் அப்படிங்கிற இந்த சீரியஸுக்கு நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னா 5க்கு 3 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக ஒரு ஒன் டைம் ட்ரை பண்ணலாம்.